ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRAS அகாடமி. இந்தியன் பாலிட்டிக்கான ஃபுல் ரிவிஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு 350 கொஷின் 6வது மற்றும் 7வது வகுப்புலேருந்து பார்த்தாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. புக்கில் லைன் பை லைன் எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ அதில் ஒரு 350 கொஷின் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக படிக்கிறோம். கொஷின் நம்பர் 351. குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது எதன் ஆலோசனைப்படி செயல்படுகிறார்? மத்திய அமைச்சரவை. 352. பொதுவாக ஒருவர் ஆளுநராக அவரது டேஷ் நியமிக்கப்படுவதில்லை. சொந்த மாநிலத்தில். 353. ஆளுநராக நியமிக்கப்படுபவர் டேஷ் உறுப்பினராக இருத்தல் கூடாது. பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தில். 354. ஆளுநராக நியமிக்கப்படுபவர் டேஷ் தரும் எந்த ஒரு பதவியையும் வகித்தல் கூடாது. ஆதாயம். 355. மாநில அரசின் நிர்வாக அதிகாரங்கள் யாரிடம் உள்ளன? ஆளுநர். 356. மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். 357. மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் ஆளுநர். 358. மாநில அரசாங்கத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை யாரின் ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது? ஆளுநர். 359. மாநில அரசின் எந்த நிதி ஆளுநரின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும்? எதிர்பாரா செலவின நிதி. 360. மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ஆகியவற்றிற்கிடையேயான உறவுகளை பராமரிப்பதற்கு பொறுப்பு வாய்ந்தவர் ஆளுநர். 361. மாநிலத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பான ஆளுநரின் அறிக்கையின் அடிப்படையில் மாநிலத்தில் நெருக்கடி நிலையை அறிவிப்பவர் குடியரசுத் தலைவர். 362. மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் முதலமைச்சர். 363. முதலமைச்சர் எப்போது பதவி விலகுதல் வேண்டும்? சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை இழக்கும் போது. 364. முதலமைச்சர் டேஷ் உறுப்பினராக இருத்தல் வேண்டும். மாநில சட்டமன்றத்தில். 365. முதலமைச்சராக பதவியேற்கும் போது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டால் எத்தனை மாதங்களில் சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும்? 6 மாதங்கள். 366. யாரின் ஆலோசனையின் பெயரில் அமைச்சர்களை ஆளுநர் நியமிக்கிறார்? முதலமைச்சர். 367. மாநில அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளில் யாரது முடிவே இறுதியாக இருக்கும்? முதலமைச்சர். 368. ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையானது எத்தனை உறுப்பினர்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும்? 40 உறுப்பினர்கள். 369. சட்டமன்ற மேலவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் டேஷ் மிகாமல் இருத்தல் வேண்டும். 1/3 பங்கு. 370. சட்டமன்ற மேலவையில் எத்தனை உறுப்பினர்கள் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றனர்? 1/6 பங்கு. 371. சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். 372. இந்தியாவில் தற்போது எத்தனை மாநிலங்களில் மட்டுமே சட்டமன்ற மேலவை உள்ளது? 6. 373. இந்தியாவில் சட்டமன்ற மேலவை உள்ள மாநிலங்கள் பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா. 374. சட்டமன்ற மேலவை உறுப்பினரின் வயது வரம்பு 30 வயது நிரம்பியவர். 375. மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குபவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? சட்டமன்ற உறுப்பினர்கள். 376. சட்டமன்ற தேர்தலுக்காக மாநிலம் பல்வேறு டேஷாக பிரிக்கப்படுகின்றன. தொகுதிகள். 377. 1,00,000 அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்டிருக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருந்து எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? 1 உறுப்பினர். 378. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஒருவர் எத்தனை வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும்? 25 வயது. 379. அரசியலமைப்பின்படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் டேஷ் உறுப்பினர்களுக்கு மேலாகவும் டேஷ் உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருத்தல் கூடாது. 560. 380. மாநில ஆளுநர் சட்டமன்றத்திற்கு ஒரு டேஷ் உறுப்பினரை நியமனம் செய்கிறார். ஆங்கிலோ இந்தியன். 381. சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்பவர் சபாநாயகர். 382. சபாநாயகரை தேர்வு செய்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். 383. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன? 234.
384 டேஷுக்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சி ஆளுநரால் ஆட்சி அமைக்க அழைக்கப்படுகிறது. 118. 385 எப்போது சட்டமன்றம் தனது சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பயன்படுத்த இயலாது? நெருக்கடி நிலை நடைமுறையில் உள்ளபோது. 386 எதன் அனுமதி இல்லாமல் மாநில அரசாங்கம் வரியினை விதிக்கவோ அதிகரிக்கவோ குறைக்கவோ விலக்கிக் கொள்ளவோ இயலாது? சட்டமன்றம். 387 தமிழ்நாடு சட்டமன்றம் எங்கு அமைந்துள்ளது? சென்னை. 388 ஒரு மாநிலத்தின் சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவை பொதுவாக எங்கு செயல்படுகிறதோ அந்த இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மாநிலத்தின் தலைநகரம். 389 சட்டமன்ற பேரவை எதை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டது? சட்டமன்ற மேலவை. 390 மாநிலத்தின் வழக்குகள் பற்றிய பதிவேடுகளின் ஆதார சான்றாக உள்ள பதிவுறு நீதிமன்றமாக விளங்குவது உயர் நீதிமன்றம். 391 ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான ஒரு டேஷ் இருக்கலாம். உயர் நீதிமன்றம். 392 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியையும் மாநில ஆளுநரையும் கலந்தாலோசித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். 393 உயர்நீதிமன்ற நீதிபதி ஒன்று அல்லது மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக குறைந்தபட்சம் எத்தனை ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும்? 10 ஆண்டுகள். 394 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 62. 395 ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றியும் மக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றியும் படிக்கும் இயல் குடிமை இயல். 396 குடிமகன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் எந்த மொழிச்சொல்லிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன். 397 சிவிஸ் என்பதன் பொருள் குடியிருப்பாளர். 398 ஒரு நாட்டின் குடிமக்கள் எந்த விதமான உரிமைகளை அனுபவிக்க தகுதி உடையவர்கள்? குடியியல் அரசியல் உரிமைகள். 399 ஒரு குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரையில் அந்நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமையை வழங்குதல் குடியுரிமை. 400 குடியுரிமை எத்தனை வகைப்படும்? 2. 401 பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை இயற்கை குடியுரிமை. 402 இயல்பாக விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை இயல்பு குடியுரிமை. 403 இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் இழத்தலையும் பற்றிய விதிகளை கூறும் சட்டம் இந்திய குடியுரிமை சட்டம் 1955. 404 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கான எத்தனை வழிமுறைகளை பரிந்துரைக்கிறது? 5. 405 இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கும் குடியுரிமை ஒற்றை குடியுரிமை. 406 சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமை பற்றி குறிப்பிடுகின்றன? பகுதி 2 பிரிவு 5 முதல் 11 வரை. 407 இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் வசித்த பிறகு பதிவு செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியும்? 7 ஆண்டுகள். 408 வெளிநாட்டு குடியுரிமையை ஒருவர் துறக்கும் பட்சத்தில் அவருக்கு வழங்கப்படுவது இயல்பு குடியுரிமை. 409 பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்த பொழுது இந்திய அரசு அம்மக்களுக்கு எந்த ஆண்டில் இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியது? 1962. 410 ஒருவர் வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரின் இந்திய குடியுரிமை அவரால் கைவிடப்படுகிறது என்பது குடியுரிமையை துரத்தல். 411 ஒரு இந்திய குடிமகன் தாமாக முன்வந்து வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை தானாகவே முடக்கப்படுகிறது என்பது குடியுரிமை முடிவுக்கு வருதல். 412 மோசடி தவறான பிரதிநிதித்துவம் அல்லது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுதல் ஆகியவற்றின் மூலம் இந்திய குடியுரிமையை பெறும் ஒருவரின் குடியுரிமையை இந்திய அரசு ஒரு ஆணை மூலம் விலக்கச் செய்வது குடியுரிமை மறுத்தல். 413 பூர்வீகம் பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை நாட்டுரிமை. 414 ஒருவர் தனது டேஷை மாற்ற முடியாது ஆனால் தனது டேஷை மாற்ற முடியும் நாட்டுரிமை குடியுரிமை. 415 அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய கூட்டாட்சி அமைப்பு கொண்டுள்ள நாடுகளில் எந்த குடியுரிமை வழங்கப்படுகிறது? இரட்டை குடியுரிமை. 416 முன்னுரிமை வரிசையின்படி யார் நாட்டின் முதல் குடிமகன்? குடியரசுத் தலைவர். 417 இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் வெளிநாடு வாழ் இந்தியர் NRI. 418 இந்திய பூர்வீக குடியினர் முறை இந்திய அரசால் எப்போது திரும்ப பெறப்பட்டது? 9/1/2015. 419 இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன? 42வது சட்ட திருத்தம். 420 ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரும் எவ்வாறு அழைக்கப்படுவர்? அந்நியர். 421
ஒரு நாட்டில் எவ்வித தடையுமின்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? குடியேறியவர். 422. பிரவாசி பாரதிய தினம் என்பது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். 423. இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது? 2 ஆண்டுகள். 424. மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வருகை புரிந்த தினமான எந்த நாளில் பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 9. 425. இந்து, சமணம், புத்தம் மற்றும் சீக்கியம் ஆகிய 4 பெரும் சமயங்களின் பிறப்பிடம் இந்தியா. 426. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. 427. கடவுள் அல்லது கடவுள்கள் மீது நம்பிக்கையற்று இருத்தல் நாத்திகம். 428. அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்றின் விவகாரங்களில் தலையிடாதிருத்தல் சமய சார்பின்மை. 429. சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் வார்த்தையான எதிலிருந்து பெறப்பட்டது? செக்யூலம். 430. செக்யூலம் என்பதன் பொருள் காலம் அல்லது உள்ளுணர்வு காலம். 431. சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்று கூறிய கவிஞர் இக்பால். 432. கிமு 3ஆம் நூற்றாண்டில் அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என அறிவித்தவர் பேரரசர் அசோகர். 433. அனைத்து மத பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்து கொள்ளவும் தம் மக்களுக்கு வேண்டுகோளை அசோகர் விடுத்துள்ள கல்வெட்டு 12வது பாறை அரசாணை. 434. எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல் சுதந்திர கோட்பாடு. 435. அரசு எந்த ஒரு சமயத்திற்கும் மற்றவற்றிற்கு மேலாக முன்னுரிமை அளிக்காதிருத்தல் சமத்துவ கோட்பாடு. 436. சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமை கொண்டிருத்தல் நடுநிலைமை கோட்பாடு. 437. மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றிய முகலாய பேரரசர் அக்பர். 438. தீநிலாகி என்பதன் பொருள் தெய்வீக நம்பிக்கை. 439. சுல் இ குல் என்பது அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம். 440. 1976ஆம் ஆண்டில் 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட சொல் சமய சார்பற்ற. 441. பம்பாய் மாநிலம் ரத்திலால் பஞ்சந்த் வழக்கு நடைபெற்ற ஆண்டு 1954. 442. இந்திய பாணியிலான கோபுரம், சமண விதானம், புத்த ஸ்தூபி மற்றும் இஸ்லாமிய பாணியிலான குவிமாடம் ஆகியவற்றை கொண்டுள்ள கோவில் கஜுராஹோ. 443. எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குவது சட்டப்பிரிவு 25(1). 444. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் சட்டப்பிரிவு 26. 445. எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரித்து அரசானது எந்த ஒரு குடும்பங்களையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது சட்டப்பிரிவு 27. 446. சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை சட்டப்பிரிவு 28. 447. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை சட்டப்பிரிவு 29(2). 448. அக்பரின் கல்லறை அமைந்துள்ள இடம் சிக்கந்தரா, ஆக்ரா அருகில். 449. இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் அவரது கல்லறையில் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியவர் அக்பர். 450. இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிப்பது அரசியலமைப்பின் முகவுரை. 451. சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது? அடிப்படை உரிமைகள். 452. ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும் எனில் அது ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்தால். 453. சமயம் நமக்கு டேஷ் போதிக்கவில்லை பகைமையை. 454. இனம், பாலினம், தேசிய இனம், இனக்குழுக்களின் தன்மை, மொழி மற்றும் சமய வேறுபாடின்றி அனைத்து மனிதர்களுக்குமான இயல்பான உரிமைகள் மனித உரிமைகள். 455. மக்களுக்கு புதிய உரிமைகளை வழங்கியதுடன் அரசரை சட்டத்திற்கு உட்படுத்திய இங்கிலாந்தின் மகா சாசனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1215. 456. மக்கள் உரிமைகளின் தொகுப்பு கொண்ட இங்கிலாந்தின் உரிமை மனு 1228. 457. 1679ஆம் ஆண்டில் மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான இங்கிலாந்தின் சட்டம் ஹேபியஸ் கார்பஸ் சட்டம். 458. ஆங்கில உரிமைகள் மசோதா 1689. 459. மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய பிரான்சின் அறிவிப்பு 1789. 460. அமெரிக்க அரசியல் சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா 1791.
461 ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு அக்டோபர் 24, 1945. 462 1945ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் சாசன சட்டம் உருவாக்கப்பட்ட மாநாடு சான் பிரான்சிஸ்கோ மாநாடு. 463 மனித உரிமைக்கான ஒரு ஆணையத்தை நிறுவியது ஐக்கிய நாடுகள் சபை. 464 யாரின் வலுவான தலைமையால் மனித உரிமைகள் ஆணையம் வழிநடத்தப்பட்டது? எலினார் ரூஸ்வெல்ட். 465 உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொதுச்சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1948. 466 மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு ஐநா பொதுச்சபையால் 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் நாள் எங்கு அறிவிக்கப்பட்டது? பாரிஸ், பிரான்ஸ். 467 ஒவ்வொரு ஆண்டும் மனித உரிமைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் 10. 468 மனித உரிமைகள் தினம் எந்த ஆண்டிலிருந்து வழக்கமாக கடைபிடிக்கப்படுகிறது? 1950. 469 மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு. 470 உலகில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம் 500க்கும் மேற்பட்ட மொழிகளில் மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு. 471 மனித உரிமைகள் பிரகடனத்தில் எத்தனை சட்டப்பிரிவுகள் உள்ளடங்கியுள்ளன? 30. 472 இந்தியாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட நாள் அக்டோபர் 12, 1993. 473 இந்தியாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சுதந்திரமான சட்டப்பூர்வமான டேஷ் அமைப்பு ஆகும். அரசியலமைப்பு சாராத. 474 இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. 475 தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். 476 தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. 477 தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. 478 தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளது? 5. சட்டப்பிரிவு, புலனாய்வு பிரிவு, ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பிரிவு, பயிற்சி அளித்தல் பிரிவு மற்றும் நிர்வாக பிரிவு. 479 தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 17, 1997. 480 மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் ஒரு தலைவர் மற்றும் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? 3. 481 7வது அட்டவணையின் உள்ள மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகியவற்றின் கீழ் உள்ள துறைகள் தொடர்பான மனித உரிமை மீறல் தொடர்பானவற்றை விசாரிப்பது மாநில மனித உரிமைகள் ஆணையம். 482 ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல், குழந்தைகள் பாதுகாப்பு நிதியம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இவை அரசு சாரா மனித உரிமை நிறுவனங்கள். 483 குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் சட்டப்பிரிவு 24. 484 ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்வது சட்டப்பிரிவு 39F. 485 அரசியலமைப்பின் எந்த சட்டத்தின்படி 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை அரசு வழங்க முயல்கிறது? சட்டப்பிரிவு 45. 486 1989ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் மாநாட்டின் பிரிவு 1 படி எத்தனை வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தை எனப்படுவர்? 18 வயது. 487 குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1989 நவம்பர் 20. 488 ஒரு முக்கியமான தேசிய சொத்தாக கருதப்படுவது குழந்தை. 489 ஐநா சபை அறிவித்துள்ள சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. 490 சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979. 491 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்குவதற்கு எந்த சட்டப்பிரிவு வழிவகை செய்கிறது? சட்டப்பிரிவு 21A. 492 குழந்தை தொழிலாளர் சட்டம், தடை மற்றும் சீரமைப்பு சட்டம் 1986. 493 குழந்தை தொழிலாளர் சட்டம் எத்தனை வயது பூர்த்தியடையாத எந்த ஒரு குழந்தையும் வேலைக்கு அமர்த்த தடை செய்கிறது? 15 வயது. 494 போதுமான கவனிப்பு இல்லாமல் இருக்கும் குழந்தைகளின் நட்பு ரீதியில் அணுகி அவர்களை சீர்திருத்த முயற்சி செய்யும் சட்டம் சிறார் நீதி சட்டம் 2000. 495 பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் போக்சோ சட்டம் 2012. 496 குழந்தைகளுக்கான உதவி மைய எண் 1098. 497 இந்தியாவில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட 24 மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவை 1098. 498 1979ஆம் ஆண்டில் நடைபெற்ற மாநாட்டில் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குவதற்கான மசோதாவை ஏற்றுக்கொண்ட அமைப்பு ஐநா பாதுகாப்பு சபை. 499 1995ஆம் ஆண்டு 4வது உலக மகளிர் மாநாடு நடைபெற்ற இடம் பெய்ஜிங். 500 1995 முதல் செயல்பட்டு வரும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு யூனிஃபெம்.
501 பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் 2007. 502 இந்து விதவை மறுமண சட்டம் 1856. 503 பெண்களின் திருமண வயது 21 என்று சட்டப்பூர்வமாக்கிய சட்டம் இந்து திருமண சட்டம் 1955. 504 பெண்கள் தங்கள் பெற்றோர்களின் சொத்தினை மரபு வழியாக பெறுவதை உறுதி செய்யும் சட்டம் இந்து வாரிசு சட்டம் 1956. 505 வரதட்சணை தடை சட்டம் 1961. 506 பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997. 507 அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999. 508 தொழிற்சாலை சட்டம் 1948. 509 தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951. 510 சுரங்க சட்டம் 1952. 511 மகப்பேறு நல சட்டம் 1961. 512 குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. 513 ஒவ்வொரு தனி மனிதனும் கண்ணியமான வாழ்க்கை வாழ டேஷ் உண்டு உரிமை உண்டு. 514 இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி இந்திய குடியரசுத் தலைவர். 515 இந்திய ஆயுதப்படைகள் எதன் கீழ் செயல்படுகின்றன? பாதுகாப்பு அமைச்சகம். 516 அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் சிறப்பு எல்லைப்புறப்படை ஆகியன துணை இராணுவ படைகள். 517 மத்திய ஆயுத காவல் படைகள் எதன் கீழ் செயல்படுகின்றன? மத்திய உள்துறை அமைச்சகம். 518 இந்திய ஆயுதப்படைகளை கௌரவிப்பதற்காக இந்திய அரசால் டேஷ் கட்டப்பட்டுள்ளது. தேசிய போர் நினைவு சின்னம். 519 தேசிய போர் நினைவு சின்னம் எங்கு உள்ளது? இந்தியா கேட் அருகில், புதுடெல்லி. 520 தேசிய போர் நினைவு சின்னம் எவ்வளவு பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது? 40 ஏக்கர். 521 தேசிய போர் நினைவு சின்னத்தில் சுவர்களில் கல்வெட்டில் டேஷ் பொறிக்கப்பட்டுள்ளது. போரின் போது நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த இந்திய இராணுவ வீரர்களின் பெயர்கள். 522 இந்திய இராணுவ படை என்பது எதன் அடிப்படையிலான பிரிவு? நிலம். 523 உலக அளவில் மிகப்பெரிய தன்னார்வ படைப்பிரிவு இந்திய இராணுவ படை. 524 டேஷ் என்று அழைக்கப்படும் 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட இராணுவ படை தளபதியால் இராணுவ படை வழிநடத்தப்படுகிறது. ஜெனரல். 525 இந்திய இராணுவம் டேஷ் என்ற ஒரு அமைப்பு முறையை கொண்டது. ரெஜிமெண்ட். 526 செயல்பாட்டு ரீதியாகவும் புவியியல் அடிப்படையில் எத்தனை படைப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 7. 527 கடற்படையின் முதன்மை நோக்கம் நாட்டின் கடல் எல்லைகளை பாதுகாப்பது. 528 டேஷ் என்று அழைக்கப்படும் 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட கடற்படை தளபதியால் கடற்படை வழிநடத்தப்படுகிறது. அட்மிரல். 529 இந்திய ஆயுதங்களின் வான்வெளிப்படை இந்திய விமானப்படை. 530 டேஷ் என்று அழைக்கப்படும் 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட விமானப்படை தளபதியால் விமானப்படை வழிநடத்தப்படுகிறது. ஏர் சீஃப் மார்ஷல். 531 இந்தியாவின் சுதந்திர ஆயுதப்படையாக இந்திய கடலோர காவல் படை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1978. 532 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட இந்திய இராணுவத்தின் உயர்ந்த பதவி ஃபீல்டு மார்ஷல். 533 இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் சாம் மானக்ஷா. 534 இந்தியாவின் இரண்டாவது ஃபீல்டு மார்ஷல் KM கரியப்பா. 535 இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி அர்ஜுன் சிங். 536 இந்திய இராணுவத்தின் மிக பழமையான காலாட்படை பிரிவுகளில் ஒன்றான மெட்ராஸ் ரெஜிமெண்ட் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1758. 537 மெட்ராஸ் ரெஜிமெண்ட் எந்த இடத்தில் அமைந்துள்ளது? வெலிங்டன் உதகமண்டலம். 538 1998 ஜனவரி 1 முதல் அதிகாரிகள் பயிற்சி பள்ளியானது எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? அதிகாரிகள் பயிற்சி அகாடமி. 539 கிபி 1025 தமிழ்நாட்டிலிருந்து எந்த சோழ மன்னர் தென்கிழக்கு ஆசியாவின் கடல்சார் பகுதியான ஸ்ரீவிஜயத்தின் மீது படையெடுத்தார்? முதலாம் ராஜேந்திரன். 540 முதலாம் ராஜேந்திரன் தற்போது கெடா என்று அழைக்கப்படும் எந்த பகுதியை வென்றார்? கடாரம். 541 இந்தியாவின் அஸ்ஸாம் ரைஃபிள் அஸ்ஸாம் பகுதியில் 1885ஆம் ஆண்டு யாரால் உருவாக்கப்பட்டது? பிரிட்டிஷார். 542 அஸ்ஸாம் ரைஃபிள் என்பது எவ்வாறு அழைக்கப்பட்ட குடிப்படை? இராணுவ பயிற்சி பெற்ற மக்கள் குழு. கச்சார் லெவி. 543 சிறப்பு எல்லைப்புறப்படை எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? 1962. 544 சிறப்பு எல்லைப்புறப்படை எதன் கீழ் செயல்படுகிறது? ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவு. 545 துணை இராணுவ படையில் எத்தனை படைப்பிரிவுகள் இருந்தன? 5. 546 மார்ச் 2011 முதல் மத்திய ஆயுத காவல் படை எதன் கீழ் செயல்பட்டு வருகிறது? உள்துறை அமைச்சகம்.
547 இந்திய சீன எல்லைப் பகுதிகளில் லடாக் முதல் அருணாச்சலம் பிரதேசம் வரையிலான எல்லைப் பகுதிகளை காக்கும் பணிகளுக்காக பயன்படுத்தப்படுவது இந்தோ திபெத்திய எல்லைக்காவல். 548 இந்திய நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் எந்த ஆண்டில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை அமைக்கப்பட்டது? மார்ச் 10, 1969. 549 இராணுவ தினம் ஜனவரி 15. 550 கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி 1. 551 மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் மார்ச் 10. 552 விரைவு அதிரடிப்படை தினம் அக்டோபர் 7. 553 விமானப்படை தினம் அக்டோபர் 8. 554 கடற்படை தினம் டிசம்பர் 4. 555 ஆயுதப்படைகள் கொடி தினம் டிசம்பர் 7. 556 இந்தியா நேபாளம் மற்றும் இந்தியா பூட்டான் எல்லைப் பகுதிகளை பாதுகாக்கும் எல்லை ஆயுதப்படைகள் சிறப்பு சேவை பணியகம் அல்லது ஷாசாஸ்திர சீமா பால். 557 இந்திய காவல்துறைக்கு துணையாக பணியாற்றுவது ஊர்காவல் படை. 558 ஊர்காவல் படையில் சேர தகுதியான வயது 18 முதல் 50 வயது. 559 ஊர்காவல் படையில் சேரும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 3 முதல் 5 ஆண்டுகள். 560 இந்தியாவின் வெளியுறவு கொள்கையானது எதன் பின்னணியிலிருந்து உருவானது? காலனித்துவ பாதிப்புகள். 561 சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. 562 இந்திய வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் முதன்மை சிற்பி ஜவஹர்லால் நேரு. 563 பஞ்சசீலம் என்று அழைக்கப்பட்ட அமைதிக்கான கொள்கைகள் எத்தனை? 5. 564 வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தலே எதன் நோக்கம்? அணி சேராமை. 565 அணி சேராமை என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? V.K. கிருஷ்ணமேனன். 566 ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் தலைவராக செயல்பட்டவர் நெல்சன் மண்டேலா. 567 இந்தியா எத்தனை நாடுகளுடன் பொதுவான நில எல்லைகளை பகிர்ந்துள்ளது? 7 நாடுகள். 568 இந்தியாவுடன் பொதுவான கடல் எல்லையை பகிர்ந்துள்ள நாடு இலங்கை. 569 இந்தியாவின் வடமேற்கில் எல்லையை பகிர்ந்துள்ள நாடுகள் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான். 570 இந்தியாவின் வடக்கில் எல்லை பகிர்ந்துள்ள நாடு சீனா, நேபாளம், பூட்டான். 571 இந்தியாவின் கிழக்கில் எல்லையை பகிர்ந்துள்ள நாடு வங்காளதேசம். 572 இந்தியாவின் தூர கிழக்கில் எல்லையை பகிர்ந்துள்ள நாடு மியான்மர். 573 இந்தியாவின் தென்கிழக்கில் எல்லை கடல் பகிர்ந்துள்ள நாடு இலங்கை. 574 இந்தியாவின் தென்மேற்கு எல்லையை கடல் பகிர்ந்துள்ள நாடு மாலத்தீவு. 575 சார்க் அமைப்பு எத்தனை உறுப்பினர் நாடுகளை கொண்டது? 8. 576 வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார கூட்டுவதற்கான முயற்சி பிம்ஸ்டெக். 577 இந்தியாவிற்கு சொந்தமான தீவுகள் அந்தமான் மற்றும் லட்சத்தீவுகள். 578 இந்தியா ஒன்றிணைந்த மற்றும் ஒருங்கிணைந்த டேஸ் அமைப்பை கொண்டுள்ளது நீதித்துறை. 579 மக்களை ஆள்வதற்கு ஒரு அரசாங்கத்தாலோ அல்லது நிறுவனத்தாலோ விதிக்கப்படும் விதிகளின் அமைப்பு சட்டம். 580 சட்டப்படி ஒரு நாட்டின் பெயரால் நீதியை வழங்குகின்ற நீதிமன்றங்களின் அமைப்பு நீதித்துறை. 581 பண்டைய இந்தியாவில் தனி மனிதனின் சமூக கடமைகளை வரையறுத்தவை ஸ்மிருதிகள். 582 பண்டைய காலத்தில் வஜ்ஜிகளிடையே குற்ற வழக்குகளை விசாரிக்கும் எத்தனை குலிகாக்களை கொண்ட வாரியம் இருந்தது? 8. 583 துக்ளக் ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டு எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஃபைகா-இ ஃபெரோஷாஹி. 584 ஃபைகா-இ ஃபெரோஷாஹி அரபு மொழியில் எழுதப்பட்டு பின்னர் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது? பாரசீகம். 585 ஃபைகா-இ ஃபெரோஷாஹி அவுரங்கசீப் காலத்தில் 1670ஆம் ஆண்டு எந்த சட்ட தொகுப்பின்படி மாற்றியமைக்கப்பட்டது? ஃபட்வா-இ ஆலம்கீர். 586 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் 1727ஆம் ஆண்டு மேயர் நீதிமன்றங்கள் எங்கு அமைக்கப்பட்டன? மதராஸ், பம்பை, கல்கத்தா. 587 உச்சநீதிமன்றம் அமைப்பதற்கு எந்த சட்டம் வழிவகுத்தது? ஒழுங்குமுறை சட்டம் 1773. 588 உச்சநீதிமன்றம் முதலாக எங்கு நிறுவப்பட்டது? வில்லியம் கோட்டை, கல்கத்தா. 589 உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பே. 590 1801 மற்றும் 1824ஆம் ஆண்டுகளில் எந்த இடங்களில் உச்சநீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன? மதராஸ் மற்றும் பம்பாய். 591 ஊரக குடிமையியல் நீதிமன்றத்தையும் ஊரக குற்றவியல் நீதிமன்றத்தையும் ஏற்படுத்தியவர் வாரன் ஹாஸ்டிங்ஸ். 592 குடிமையியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் சதர் திவானி அதாலத். 593 குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் சதர் நிசாமத் அதாலத். 594 உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமுறையை மறுசீரமைத்தவர் காரன்வாலிஸ் பிரபு. 595 நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் கல்கத்தா உயர்நீதிமன்றம். 596 கல்கத்தா உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு 1862.
597. இந்திய நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றம். 598. சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிசாமத் அதாலத் ஆகியன எங்கு நிறுவப்பட்டது? அலகாபாத். 599. இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்திய சட்ட ஆணையம் யாரால் அமைக்கப்பட்டது? மெக்காலே. 600. உரிமையியல் நடைமுறை சட்டம் 1859. 601. இந்திய தண்டனை சட்டம் 1860. 602. குற்றவியல் நடைமுறை சட்டம் 1861. 603. கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கிய சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935. 604. எந்த ஆண்டு பிரிவி கவுன்சில் நீதி வரையறை ஒழிப்பு சட்டத்தின் மூலம் பிரிவி கவுன்சில் நீதி வரையறை நீக்கப்பட்டது? 1949. 605. இந்திய உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1950 ஜனவரி 28. 606. எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி 1966ஆம் ஆண்டு நடைமுறை மற்றும் வழிமுறைகள் உச்சநீதிமன்ற விதிகளை ஒழுங்குபடுத்த ஏற்படுத்தப்பட்டன? சட்டப்பிரிவு 145. 607. எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் இந்திய உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை வகுத்து கூறுகிறது? சட்டப்பிரிவுகள் 124 முதல் 147 வரை. 608. உயர் நீதிமன்ற நீதிபதிகளை இடமாற்றம் செய்ய வல்லது உச்சநீதிமன்றம். 609. கீழ் நீதிமன்றங்களில் இருந்து வரும் மேல்முறையீடுகளை விசாரிப்பது உயர் நீதிமன்றம். 610. ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவ ஞானி மாண்டெஸ்கியூ. 611. மாவட்ட அளவில் சிவில் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிமன்றங்கள். 612. குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் அமர்வு நீதிமன்றங்கள். 613. கிராம அளவில் உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை கையாளுவது பஞ்சாயத்து நீதிமன்றங்கள். 614. நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் வருவாய் நீதிமன்றம். 615. லோக் அதாலத் என்பதன் பொருள் மக்கள் நீதிமன்றங்கள். 616. விரைவான நீதியை வழங்க அமைக்கப்பட்டது லோக் அதாலத். 617. லோக் அதாலத்தில் எத்தனை நபர்கள் கொண்ட அமர்வு தலைமை வகிக்கும்? 3. 618. எங்கு வழக்குரைஞர்கள் இல்லாமல் வழக்குகள் முன்வைக்கப்படுகிறது? லோக் அதாலத். 619. 1982ஆம் ஆண்டு முதல் லோக் அதாலத் எங்கு நடைபெற்றது? ஜுனாகத், குஜராத். 620. 2000 நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகள் முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டது விரைவு நீதிமன்றங்கள். 621. நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2005. 622. கிராமப்புற மக்களுக்கு அவர்களின் வாழிடங்களிலேயே நீதியை வழங்க வழிவகை செய்வது நடமாடும் நீதிமன்றங்கள். 623. 1987ஆம் ஆண்டு சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம். 624. நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் பெற்றது நீதித்துறை. 625. இந்தியாவின் மிக உயர்ந்த நீதிமன்றம் உச்சநீதிமன்றம். 626. இந்தியாவின் உச்சநீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லி. 627. அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலராகவும் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாகவும் உள்ளது உச்சநீதிமன்றம். 628. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சட்டப்பிரிவு டேஷ் படி உச்சநீதிமன்றமும் சட்டப்பிரிவு டேஷ் படி உயர்நீதிமன்றமும் நீதி பேராணைகளை வழங்குகின்றது. 32. 226. 629. பொதுவான நீதிமன்றத்தை கொண்டுள்ள மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டு பஞ்சாப், சண்டிகர், ஹரியானா. 630. நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும், அதே வேளையில் திறமை மிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்று கூறியவர் B.R. அம்பேத்கர். 631. குற்றவியல் சட்டங்கள் வழக்கமாக காவல்துறை விசாரணை டேஷ் பதிவு செய்வதன் மூலம் தொடங்குகிறது. முதல் தகவல் அறிக்கை FIR. 632. பொதுநலனை பாதுகாப்பதற்காக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் வழக்கு பொதுநல வழக்கு. 633. பொதுநல வழக்கு முறையை அறிமுகப்படுத்தியது உச்சநீதிமன்றம். 634. எந்த காரணங்களுக்காக பொதுநல வழக்கு எவரும் தாக்கல் செய்யலாம்? அடிப்படை மனித உரிமைகள் மீறல், சமய உரிமைகள், மாசுபாடு மற்றும் சாலை பாதுகாப்பு. 635. எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது? முதன்மை அதிகார வரம்பு. 636. இந்தியாவில் உச்ச நிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனை? 1. 637. பணம், சொத்து மற்றும் சமூகம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளுவது உரிமையியல் சட்டம். 638. ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கம் முடியாட்சி மோனார்கி. 639. முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கம் தனிநபர் ஆட்சி ஆட்டோக்ரசி. 640. மக்களின் சிறிய குழு ஒன்று ஒரு நாட்டையோ அல்லது அமைப்பையோ கட்டுப்படுத்துவது சிறுகுழு ஆட்சி ஆலிகார்கி. 641. மத குருமார்கள் தம்மை கடவுளாகவோ அல்லது கடவுளின் பெயரால் மத குருமார்களால் அமைக்கப்படும் அரசாங்கம் மத குருமார்களின் ஆட்சி தியோக்ரசி. 642. ஒரு நாட்டின் தகுதியுள்ள குடிமக்களால் வாக்களிக்கப்பட்ட தனிநபரோ அல்லது குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கம் மக்களாட்சி டெமோக்ரசி.
643 மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறை குடியரசு ரிபப்ளிக். 644 குடியரசு எனும் சொல் முதலில் எந்த ஆண்டு நாட்டில் வடிவமைக்கப்பட்டது? ரோம் நாட்டில். 645 குடியரசு எனும் சொல் எந்த லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? ரெஸ் பப்ளிகா. 646 ரெஸ் பப்ளிகா என்பதன் பொருள் பொது விவகாரம். 647 இந்தியா குடியரசு நாடாக ஆன ஆண்டு ஜனவரி 26, 1950. 648 டேஷ் நடைமுறைக்கு வந்த நாளே குடியரசு நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு. 649 மக்கள் தங்கள் ஆட்சியாளர்களை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்ள அனுமதி அளிக்கும் ஆட்சி மக்களாட்சி. 650 ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தப்படுவதாகும் என கூறியவர் மகாத்மா காந்தி. 651 மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் ஆப்ரஹாம் லிங்கன். 652 உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் பண்டை காலத்தில் இருந்தது எனும் செய்திகளை கூறும் சாணக்கியரின் நூல் அர்த்த சாஸ்திரம். 653 சோழர்கள் காலத்தில் குறிப்பிடத்தக்க சிறப்பு வாய்ந்த தேர்தல் முறையாக இருந்தது குடவோலை முறை. 654 மக்களாட்சி எத்தனை வகைப்படும்? 2 நேரடி மக்களாட்சி மறைமுக மக்களாட்சி. 655 பொது விவகாரங்களில் மக்களே நேரடியாக முடிவெடுக்கக்கூடிய அரசு முறை நேரடி மக்களாட்சி. 656 நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து. 657 பொது விவகாரங்களில் மக்கள் தங்களது விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் வெளிப்படுத்தும் அரசாங்கத்தின் முறை மறைமுக மக்களாட்சி. 658 இந்தியா டேஷ் முறையை கொண்டுள்ள நாடாகும் நாடாளுமன்ற மக்களாட்சி. 659 1912-13 ஆண்டு புதுடெல்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டடத்தை வடிவமைத்த பிரிட்டிஷ் கட்டடக் கலைஞர்கள் எட்வின் லுட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். 660 பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவு பெற்ற பிரதம அமைச்சரை யார் நியமனம் செய்கிறார்? குடியரசுத் தலைவர். 661 நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் ராஜ்யசபா லோக்சபா. 662 ராஜ்யசபாவின் வேறு பெயர்கள் மேலவை மாநிலங்களவை. 663 லோக்சபாவின் வேறு பெயர்கள் கீழவை மக்களவை. 664 நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் அனைவரும் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொது தேர்தல்கள் மூலம் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? 5 ஆண்டுகள். 665 குடியரசுத் தலைவர் மக்களவைக்கு மேலும் எத்தனை ஆங்கிலேய இந்தியர்களின் நியமனம் செய்கிறார்? 2. 666 கலை இலக்கியம் அறிவியல் மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறப்பாக சேவை புரிந்த எத்தனை பேரை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்? 12 பேர். 667 இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் மக்களவையின் முதல் பொதுத் தேர்தல் எப்போது நடைபெற்றது? 1951 ஆண்டு அக்டோபர் 25 முதல் 1952 ஆண்டு பிப்ரவரி 21 வரை. 668 சுதந்திரத்திற்கு பின்னர் நடந்த முதல் பொதுத் தேர்தலில் மொத்தம் இருந்த 489 இடங்களில் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது? 364. 669 இம்பீரியல் கவுன்சில் எனும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க எந்த ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்றது? 1920. 670 காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி பண்டைய ஏதென்ஸ் நகரம் அரசுகள். 671 மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் மக்கள். 672 அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கொண்டுள்ள அரசாங்க முறை அதிபர் அரசாங்க முறை. 673 தமக்கான பொது சேவகர் ஒருவரை மக்கள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறை தேர்தல். 674 இந்திய தேர்தல் முறையானது எந்த நாட்டின் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இங்கிலாந்து. 675 நம் நாட்டின் தேர்தல் முறை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி மற்றும் பிரிவுகள் பகுதி 15 பிரிவு 324 முதல் 329 வரை. 676 நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட இந்திய அரசமைப்பின் எந்த பிரிவு வழிவகை செய்கிறது? பிரிவு 324. 677 தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர். 678 பிரதமர் இந்திய பாராளுமன்றத்தின் எந்த அவையின் உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? லோக்சபா மக்களவை. 679 தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. 680 நோட்டா என்பதன் பொருள் மேற்கண்ட எவரும் இல்லை. 681 இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் 1961 எனும் சட்டத்தின் விதி எண் 49O விவரிப்பது நோட்டா. 682 ஒருவர் தம் செலுத்திய வாக்கு சரியானபடி தேர்வாகியுள்ளதா என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பினை எப்போது தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியது? 2017 ஆண்டு பொது தேர்தல். 683 விவிபேட் என்பது ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். 684 நோட்டா எந்த பொது தேர்தலில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது? 2014. 685 உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியா.
686 இந்தியாவில் எத்தனை வகையான தேர்தல்கள் நடைபெறுகின்றன? 2. நேரடி தேர்தல், மறைமுக தேர்தல். 687 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் உறுப்பினர்கள் தலைவர்களின் தேர்ந்தெடுக்கும் முறை நேரடி தேர்தல். 688 மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறை மறைமுக தேர்தல். 689 குடியரசுத் தலைவர் யார் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். 690 2017 நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை 7. 691 அழுத்த குழுக்கள் என்ற சொல் எங்கு உருவாக்கப்பட்டது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். 692 அழுத்த குழுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? நலக்குழுக்கள் அல்லது தனிப்பட்ட நலக்குழுக்கள். 693 அழுத்த குழுக்கள் பெயர் காரணம் அரசு மீது அழுத்தம் செலுத்தி அரசின் கொள்கைகளை மாற்றம் கொண்டு வரும்படி நெருக்கடி தருவதால். 694 1893 ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் நாள் தென்னாப்பிரிக்காவில் உள்ள எந்த இடத்திற்கு தொடர்வண்டியின் முதல் வகுப்பில் காந்தி பயணம் செய்தார்? பிரிட்டோரியா. 695 காந்தியடிகள் எந்த ரயில் நிலையத்தில் இறக்கிவிடப்பட்டார்? பீட்டர் மாரிஸ்பர்க். 696 தென்னாப்பிரிக்காவின் நெல்சன் மண்டேலா எத்தனை வருடங்கள் சிறையில் இருந்தார்? 27 வருடங்கள். 697 1990 நெல்சன் மண்டேலாவை விடுதலை செய்த தென்னாப்பிரிக்க தலைவர் FWD கிளார்க். 698 எந்த ஆண்டு நடந்த பல்லின பொதுத் தேர்தலின் போது மண்டேலாவின் தலைமையிலான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்றது? 1994. 699 உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை கொண்டு வந்த பொது சபையின் தீர்மானம் 217A. 700 அரசியலமைப்பு சட்டங்களுக்கான உரிமையின்படி நீதிமன்றத்தை அணுகியதன் மூலம் தனது வேலைவாய்ப்பு உரிமையை பெற்றவர் பிரீத்திகா யாஷினி. 700 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் பாலிட்டியில் இன்னும் நிறைய கொஷின்ஸ் வரப்போகுது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.